இந்த தென்மராஜுக்கு அம்மாச்சி வந்தது என்னம்மா நீங்கள் நினைக்கிறீங்க? காணுமா ஒரு மணி சார்ந்த என்ன 5 தோசை எடுத்து படிக்கணும். பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தென்மராட்சியில் சாவச்சேரி என்ற பகுதியில் நிற்கிறோம். சாவச்சேரியில் பார்த்தீங்கன்னா இது மடத்தறி என்று சொல்கிற இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ சமீப காலத்தில் உணவுகளோட விலை எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாப்பாடு விலை குறைஞ்ச 350 ரூபா, காலமாக சாப்பாடு 200 ரூபா ஆயிட்டுது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு சாவச்சேரியில் முதலாக அம்மாச்சி உணவு திறக்கப்படுறது நீங்கள் பார்க்கலாம். இது பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமன் அவர்கள்ட நிதி ஒதுக்கீட்டில் இந்த உணவகம் துறக்கப்படுதாம் இந்த இடத்துல கேள்விப்பட்டோம். அதை முன்னிட்டு இந்த காலி பதிவேற்றோம். இந்த உணவு திறக்கிறதுல எவ்வளோ ஒரு நன்மையான விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தினசரி அன்றாட வேலைக்கு போகிற மக்கள் 50 ரூபாய்க்கு ஒரு சொல்லி அப்பம் பண்ணி சாப்பிடலாம், 30 ரூபா இட்டலி பண்ணி சாப்பிடலாம். அதில் நீங்களே அங்கே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. காலையை முளைய பார்ப்போம். அந்த சலுப்பு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க. காலையை பார்ப்போம். விருந்தினர்மாருக்கு பார்த்தீங்கன்னா மாலை அணிவித்து அழைச்சி வர போயினோம். ஓப்பனுக்கு முன்னிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மீதியெல்லாம் நிற்கணும். வணக்கம். என்ன சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய வருட நிதியில் போன வருட நிதியில் இந்த அம்மாச்சி உணவகம் சாவகச்சேரியில் அமைய பெற்றிருக்கு. இன்றைக்கு திறப்பு விழா. அவர் சார்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்களோட மேலே ஒரு அம்மாச்சி உணவகம்ன்றது எங்களோட நல்ல ஒரு கான்செப்ட். உண்மையிலே எளிய மக்களுக்கும் நலிவடைந்த மக்களுக்கும் மிக பிரயோசனமாக உள்ள இந்த விஷயங்கள். உண்மையிலேயே இங்கே விற்கிற உணவுப் பொருட்கள் விலை குறைவு என்று நாங்கள் விலை குறைவு என்று சொல்கிறதுன்னு சொன்னால் அது எல்லா மக்களாலேயும் அதை வாங்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். அப்போ அவைகள் அந்த நாளாந்தன் வேலைக்கு போகிறாங்களோ அல்லது தொழிலாளிகளோ மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம். இது எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமன் பாராளுமன்ற குறித்து ஒதுக்கப்பட்ட வருட நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. மேலும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான எப்படியான ஒரு விஷயம் முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. என்ன சொன்னால் அந்த அம்மாச்சி உணவகத்தின் பொதுவாக எங்களோட மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அம்மாச்சி உணவகத்தில் உணவு மலிவாக இருக்கிறபடி அதில் தரம் சம்பந்தமான ஒரு ஐயப்பாடு இருக்குது. அது என்ன விஷயம்னு சொன்னால் உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஏன் அங்கே உணவு மலிவாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே நீங்கள் உற்பத்தியாளனோட நீங்கள் வாடிக்கையாளர் நேரடியாக கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ அங்கே விற்பனையாளர் இல்லை. அந்த உற்பத்தியாளனே விற்பனையாளராக இருக்கிறபடியாக அந்த வாங்கி விற்கிற அந்த விற்பனையாளருக்குரிய ப்ராஃபிட் இல்லாமல் போகிறபடியால்
அந்த உணவு வந்து உங்களுக்கு உற்பத்தியாளர்னா உற்பத்தி விலையிலேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த மலிவாக இருக்கிறதுக்குரிய காரணம். மற்றபடி அந்த உணவின் தரங்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த இது ஐயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதை வந்து எங்களோட சுகாதார பரிசோதகர்கள் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். மற்ற யாழ்ப்பாணத்துலேயும் நாங்கள் நினைக்கிறோம், யாழ்ப்பாணத்தில் அந்த சுகாதார பரிசோதகர்கள் கண்காணிப்பும் தீவிரமாக இருக்குது. அதனால் யாழ்ப்பாணத்தை எங்கேயும் நம்பி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. மற்ற இடங்களை விட யாழ்ப்பாணத்தில் அந்த பிஹெச்ஐகள் கூடவும் அது உண்மையில் நல்ல விஷயம் வேணுதுன்னா நாங்கள் அது அப்படி பிஹெச்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கிறபடியாக நம்ம எங்கேயும் சாப்பிடலாம் தானே, எதுவும் ஒரு பிரச்சனையும் அது இல்லாட்டி ஆக மோசமாக போயிடும். அது மற்ற இன்றைக்கி 9 மணிக்கு இது திறப்பு விழா திறக்கப்பட இருந்தது. அதில் இப்போ எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து அந்த மேற்பார்வை செய்து கொண்டு போயிருக்கார். 9 மணிக்கு கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் இருக்கிறபடியாக அதில் அங்கே கலைக்க வேண்டிய தேவைகள் அந்த பிரச்சனைகள் இருக்கிறபடியாக அந்த டிசிசி மீட்டிங்கு நேரத்தில் போயிருக்கிறார். அதனால் இன்றைக்கி நாங்கள்லாம் இந்த ஓப்பனிங்க்கு டாக்டர் அர்ச்சனா ராமன் சார்பாக கலந்து கொள்கிறோம். ஓப்பனிங்கை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தோசைகள், மற்றது குண்டு தோசைகள், புட்டுகள் போன்றவை வந்து அவிக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அக்கா வணக்கம். எவ்வளோ காலம் அக்காவுக்கு சாப்பாட்டில் அனுபவம் இருக்குது? சாப்பாடு இப்படி செய்கிறது இல்லை 10 வருஷமாக அனுபவம் இருக்குது. நீங்கள் என்ன அப்பா மட்டும்தானோ இல்லாட்டி? ஓ ஓ சரிங்க. ஒரு அப்பம் ஊற்றுறதுக்கு குறைஞ்சது எவ்வளோ நேரம் எடுக்கும் உங்களுக்கு? போடுவீங்க. நீங்கள் பாலப்பம் மட்டும்தானோ இல்லாட்டி முட்டையப்பம் எல்லா அப்பமும் செய்கிறீங்க? ஒரு அப்பம் வந்து எவ்வளோதுக்கு கொடுக்குறீங்க? எவ்வளவு? 50 ரூபா ஒரு அப்பம். சோடி குண்டு தோசை 20 ரூபா. இப்போ அக்கா வந்து அப்பம் போட்டு கொண்டிருக்கிறா. இலக்கஞ்சிக்கு என்னென்ன போட்டு செய்கிறீங்க? ஒரு என்ன மாதிரி ஒரு கப் மாதிரி கொடுக்குறதா இல்லை இந்த கப்பா? நீங்கள் என்ன இலக்கஞ்சியும் என்னென்ன செய்கிறீங்க? அம்மாச்சி உணவகத்தில் தனித்தனியும் உங்களோட வியாபாரம் உங்களோட இது எத்தனை பேர் இப்படி வியாபாரம் செய்றீங்க? 4 பேர். அம்மா வணக்கம். அம்மா என்ன சமையல் செய்கிறீங்க? மற்றது சரிங்க. எவ்வளோ காலம் இந்த சாப்பாட்டில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது? 7 வருஷத்துக்கு மேலே. நீங்கள் எங்கே சாவச்சேரி பிரதேசத்தில் வாசிக்கிறீங்க இல்லாட்டி? சாவச்சேரியில். அப்போ சாவச்சேரியில் இந்த அம்மாச்சி துறக்கிறோம்ன்றோன்னு உங்களுக்கு அழைப்பை விட்ட அப்படி? இப்படிதான் எடுத்தது. அப்போ சாவச்சேரியில் அம்மாச்சி வந்தால் சந்தோஷம் உங்களுக்கு? இதுக்கு மேலே அம்மாச்சி இருந்ததோ இங்கே? இதான் முதல் ஒரு ஓப்பன் பண்ணி. அப்போ என்ன விலைக்கு இப்போ புட்டு கொடுக்குறீங்க ஒரு குழல்? இட்டலி 30 ரூபா உண்டு. எல்லாம் கட்டுப்பாட்டு விலை. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி விட்டு உங்களுக்கு வேலை? 6லேருந்து 1 மணி மட்டும். இல்லாட்டி காலமாக 2 பேர் பின்னாடி 2 பேர். ஒரு சின்ன இடம் கடைக்கார இடமோ எல்லாம் பராமரித்து எல்லாம் செய்கிறதுக்கு. சரி அம்மா, நன்றி.
புதுச்சேரி பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் 2025ஆம் ஆண்டுக்குரிய நிதி ஒதுக்கீட்டில் மடத்தடி பிரதேசத்தில் ஏனையின் வீதியிலே இந்த அம்மாச்சி உணவகமானது திறந்து வைக்கப்படுகின்றது. இந்த உணவகத்திலே 4 பயனாளிகள் இந்த உணவுகளை தயாரிக்கின்ற வேலைகளை செய்கிறார்கள். மக்கள் உடனடியாக சமைத்த உணவை சுட சுட உண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்துக்கு அருகிலே சாவகச்சேரி இந்து கல்லூரி, வைத்தியசாலை போன்ற பொது வசதிகளும் அமைந்திருப்பதனால் இது பொதுமக்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இந்த வேலை திட்டத்தை இன்று நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தென்மராட்சியில் உண்மையில் சொல்லப்போனால் தென்மராட்சி பிரதேசத்தில், அதுவும் சாவகச்சேரியில் எங்களுடைய நகராட்சி மன்ற எல்லைக்குள் அம்மாச்சி என்கின்ற உணவகம் என்று புதிதாக வரவிருக்கின்றது. இந்த அம்மாச்சி உணவகத்தினூடாக எங்களுடைய மக்கள் நல்ல பயன்பெறுவார்கள் என்று நாங்கள் மிகவும் சந்தோஷமாக கருதுகின்றோம். ஒரு நல்ல முயற்சியாக கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அம்மாச்சி உணவகத்தினூடாக குறைந்தது ஒரு 4 குடும்பங்களாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது உண்மையில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதோடு மட்டுமல்ல, ஒரு தரமான உணவு வகைகளை ஏனைய இடங்களைப் போல சுவையான உணவு வகைகளை ஒரு நியாயமான விலையில் எங்களுடைய மக்கள் பெறுவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையப்போகின்றது. உண்மையை நாங்கள் இதில் நன்றி தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நிதியிலிருந்து கடந்த வருடம் 3.2 மில்லியன் ரூபாவை இந்த அம்மாச்சி உணவகத்திற்காக ஒதுக்கியிருந்தார்கள். அதற்கு உண்மையில் அப்போது இருந்த பிரதேச செயலர் எங்களுடைய உஷா நந்தினி அவர்கள் இதற்கான இடத்தை தேடி மிகவும் கஷ்டப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் எங்களுடைய நகராட்சி மன்றத்தை அணுகி நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் இதற்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய நகராட்சி மன்றம் சாவச்சேரியினுடைய இந்த இடத்தை இந்த கேண்டீன் அமைந்திருக்கின்ற இந்த இடம் எங்களுடைய சாவச்சேரி நகரசபைக்குரிய சொந்தமான ஆதனம். இந்த இடத்தை நாங்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஒதுக்கி கொடுத்திருந்தோம். இன்று புதிய பிரதேச செயலராக வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலர் அவர்களுடைய தலைமையில், அவருடைய முன்னிலையில் இந்த அம்மாச்சி உணவகம் திறக்கப்பட இருக்கின்றது. உண்மையில் புதிதாக வந்த பிரதேச செயலர் அவர்களுக்கும் சத்யசோதி அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவார், தன்னுடைய நிதியில் ஒரு பெரும் பகுதியை நான் தென்மராட்சிக்கு ஒதுக்கியிருந்தேன், 3.2 மில்லியன் என்கின்ற தொகையை இனிவரும் காலங்களிலேயும் தென்மராட்சிக்கு சாவச்சேரிக்கு நான் ஒதுக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் அவர் இப்படியான செயற்திட்டங்களுக்கு தென்மராட்சிக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லோருக்காகவும் நன்றி தெரிவித்துக் தென்மராட்சியில் அம்மாச்சி விருத்தி செய்யப்படுமா? அடுத்தடுத்த கண்டிப்பாக நாங்கள் இதில் உண்மையில் இது ஒரு இடப்பற்றாக்குறையாக இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற இடத்துக்கள் சமாளித்து இந்த கட்டிடத்தை அமைத்திருக்கின்றோம். உண்மையில் இதற்கு முன்னால் இன்னும் அதிகமான பயனாளிகள் அல்லது அதிகமான மக்கள் இதனால் பயன்பெறுகின்ற பொழுது அவர்கள் இருந்து உணவை அருந்தக்கூடிய வகையில் நாங்கள் நிச்சயமாக ஒரு அதற்கான ஒரு டைனிங் ஹால் மாதிரி ஒரு ஹோலை நாங்கள் இதில் உருவாக்க வேண்டும். அது மேல் எங்களுடைய ஆரம்ப திட்டத்தில் அது இருக்கின்றது. இதற்கு முன்னால் பிரதேச செயலாளர் பார்த்தீங்கன்னா உணவு வேண்டார். அவர் முதல் காசு கொடுத்து அம்மா ஒரு சொல்லி அப்போ எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுக்கு பொதுமக்களுக்கு மட்டும்தானே உணவு அரசு ஊழியருக்கு இல்லையா?
கொஞ்சம் குண்டு தோசை தாங்க கொடுப்போம். சம்பல் தங்கச்சி 2 ஆகும் ஒரு கோடி அப்பம் தான் இங்கே 5 பேர் நிற்கிறோம் ராசன். 5 கடையில் அந்த மூடிய ஜூஸ் கொடுங்க ராசனைக்கு. இலக்கஞ்சி இருக்குல்ல, இலக்கஞ்சி ராசனைக்கு ஃபயர் இருக்கு, என்ன பண்ணி சாப்பிடுவோம். ரோட் சுட்டு கொண்டு இருக்குது. தவிசாளர் சாதாரண தவிசாளர் கொடுப்போம். இந்தாங்க ஒரு தம்பி. விஜிதரர் வென்றார் சாவச்சேரியின் பிரபல யூடியூபர். ஒரு மாதிரி போட்டி போட்டு வண்டி போட்டீங்க. அவர்கள் வந்து எங்களுக்கு வேண்டி தந்திருக்காரு. 1000 ரூபாய் கொடுத்து என்ன சொல்றது 5 கும்ப தோசை. காணுமா உங்களுக்கு 5 காணாத நினைக்கிறேன். ஓப்பனிங்குக்கு வளமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்கண்டு கொடுப்பினாம். ஆனா இப்ப குண்டு தோசை ஓடிக்கணும் அம்மாச்சி என்றதால சாப்பாடு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு காணுமா? ஒரு மாதிரி நிசாந்த் என்ன 5 தோசை எடுத்து படிக்கணும் லவட்டி படிங்க. நல்லா இருக்குன்னு தெரியும். என்னமா இருக்கு சாப்பாடு? இந்த தென்மராஜுக்கு அம்மாச்சி வந்தது என்னம்மா நீங்க நினைக்கிறீங்க? தென்மராஜிக்கு வந்தது என்னென்னு சொன்னால், இங்கே சாப்பிட்றது ஒரு ஆரோக்கியமான உணவாக தெரியுது எங்களுக்கு. மற்றது உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவு வகையாக இருக்குது எங்களுக்கு. கேட்ட உடனே அந்த சாப்பாடு வந்து வெயிட் பண்ணாமல் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்குது. இப்போ அப்பம் எல்லாம் சுற்றிக்கணும் பாருங்க, சீனி இல்லாமல் நல்ல சம்பல் எல்லாம் வச்சிருக்கணும், நல்ல இதான சம்பலாக இருக்குது. கொட்டி சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டு எங்களுக்கு தெரியுது. இதே வேறு கடைகளில் போய் நாங்கள் இதை நினைக்க நேரத்துக்கே சுட்ட ஒரு தோசையாக இல்லாட்டி அப்பமாக தான் இருக்குது. எங்களுக்கு இங்கே சுட்டபடியே இருக்குது, சுட எங்களுக்கு தந்துருக்கிறாரு. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான கடையாக எங்களுக்கு தென்படுது. இது மேலும் மேலும் வளரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. ஏ எங்களோட லோசன் அண்ணா வந்து புதுவிதமாக சாப்பிட்ற சம்பளோட ரோல், புதுவிதமான எப்படி இருக்கு? நாங்களும் அடுத்த ரோல் எடுத்து சம்பளோட சாப்பிட்டு பார்ப்போம். சம்பளம் நல்லா இருக்கு இல்லையே? இங்கே ஏகண்ணா எல்லாருக்கும் வடை பண்ணி கொடுக்குறார். இப்போ தோசையும் சம்பளம் என்னமா இருக்கு? தோசையும் சம்பளம் வைக்கப்பட்டுக்கணும் போகிறார். ஏன் தோசைக்கு வேறு சம்பல், குண்டு தோசைக்கு வேறு சம்பல். அந்த சம்பளம் சாப்பிட்டு பார்த்துங்க எப்படி இருக்காண்டு. அந்த சம்பளம் நல்லா இருக்கு. சரிங்கண்ணா நன்றி. என்னம்மா இருக்கு மூலிகை ஜூஸ்? நல்லா இருக்கு.